துபாயின் மணல் புயல்களுக்கும் நவீனத்துவத்திற்கும் இடையில் அனுவின் கனவுகள் பயணித்துக் கொண்டிருந்தன. 23 வயதான அந்த இளம்பெண்ணின் இதயம் டெக்விஷன் என்ற பிரம்மாண்டமான தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையகத்திற்குள் நுழையும்போது ட்ரம் போல துடித்தது. ஒரு வருடத்திற்கு முன்பு அவளுடைய தந்தை ஒரு விபத்தில் இறந்த பிறகு குடும்பத்தின் ஒரே ஆதரவாக அவள் மாறியிருந்தாள். கணினி அறிவியலில் பட்டம் பெற்ற அவளுக்கு டெக்விஷனில் மென்பொருள் பொறியாளர் பதவி வெறும் வேலை மட்டுமல்ல, அது அவளுடைய தாயின் கண்ணீருக்கும் உடன் பிறந்தவர்களின் கனவுகளுக்கும் தந்தையின் நினைவுகளுக்கும் அளிக்கப்படும் ஒரு வாக்குறுதியாக இருந்தது. அவர்களின் கிராமத்தில் உள்ள சிறிய வீட்டில் கணினி என்பது ஒரு ஆடம்பரமாக இருந்தது. படிப்பிற்காக அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். அவளுடைய தாய் தையல் வேலைகள் செய்தும் அனுபகுதி நேர வேலைகள் செய்தும் படிப்பை முன்னெடுத்துச் சென்றாள். அம்மு, நீ பெரிய இடத்தை அடைய வேண்டும். நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று தந்தை இறப்பதற்கு முன்பு கடைசியாக சொன்ன வார்த்தைகள் அவளுடைய காதுகளில் எதிரொலித்தன. அந்த வார்த்தைகள் ஒரு மந்திரம் போல அவளை முன்னோக்கி வழிநடத்தின. காலை 9 மணிக்கு நேர்காணல் நடைபெற இருந்தது. கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக வெளியில் குளிர் இருந்தாலும் அவளுடைய நெற்றியில் மெல்லிய வியர்வை துளிகள் தோன்றின. நிறுவனத்தின் மாபெரும் கட்டடத்தின் முன் வரவேற்பு அறையில் நின்றபோது அவளை சுற்றியெல்லாம் பரிபூரணமான மனிதர்கள். விலையுயர்ந்த உடைகள், தன்னம்பிக்கை நிறைந்த முகங்கள். நான் இங்கு பொருந்துவேனா என்று ஒரு கணம் அவளுக்கு ஒரு சந்தேகம் மின்னி மறைந்தது. வரவேற்பு அறையில் இருந்து பெற்ற அறிவுறுத்தல்களுடன் லிஃப்டை நோக்கி நடந்தபோது அனுவுக்கு மனதில் ஒரு பதற்றம் இருந்தது. 20வது மாடியில் நேர்காணல் நடைபெற இருந்தது. லிஃப்டின் கதவு திறந்தபோது அவள் கண்டது ஒரு முதியவரை. வெள்ளை முடி, பளபளப்பான கண்கள் கொண்ட அந்த மனிதரின் முகத்தில் லேசான களைப்பு தெரிந்தது. எளிமையான உடையணிந்திருந்ததால் அவர் நிறுவனத்தில் ஒரு சாதாரண ஊழியராக இருக்கலாம் என்று அனு நினைத்தாள். முதியவர் லிஃப்டுக்குள் நுழைய முயன்றபோது அவர் கையில் இருந்த கோப்புகள் தரையில் விழுந்து காகிதங்கள் லிஃப்டின் தரையில் சிதறின. லிஃப்டில் வேறு சிலரும் இருந்தனர். சிலர் தங்கள் கைபேசியில் மூழ்கியிருந்தனர். மற்றவர்கள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தனர். யாரும் முதியவரை கவனிக்கவில்லை. ஒரு கணமும் யோசிக்காமல் அனு தரையில் விழுந்த கோப்புகளை எடுக்க அவருக்கு உதவினாள். முழங்காலில் அமர்ந்து ஒவ்வொரு காகிதத்தையும் கவனமாக எடுத்தாள். பொருட்கள் கீழே விழுந்தால் எடுப்பது கஷ்டமாக இருக்குமே என்று அவள் புன்னகையுடன் கேட்டாள். நன்றாக இருக்கிறது அம்மா. யாரும் கவனிப்பதில்லை என்று அவர் நன்றியுடன் கூறினார். அவருடைய கண்களில் ஒரு பளபளப்பு தோன்றியது. லிஃப்ட் 18வது மாடியை அடைந்தபோது முதியவர் வெளியேற தயாரானார். ஆனால் அவருடைய கால்களில் லேசான பலவீனம் இருந்ததால் லிஃப்டின் கதவுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர உதவ வேண்டும் என்று அனுவுக்கு தோன்றியது. நேர்காணலுக்கு இன்னும் 10 நிமிடங்கள் மட்டுமே இருந்தன. ஒவ்வொரு நிமிடமும் மதிப்புமிக்கது. ஆனால் அவளுடைய மனது சொன்னது, ஒருவருக்கு உதவுவது ஒரு வேலையை விட பெரியது. நான் உதவுகிறேன் என்று கூறி அவள் அவருடைய கைகளை பிடித்து நாற்காலியில் அமர வைத்தாள். மிக்க நன்றி அம்மா. உன்னை போன்ற பிள்ளைகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று அவர் புன்னகையுடன் கூறினார். அந்த புன்னகையில் ஒரு வகையான துக்கம் ஒளிந்திருப்பதாக அனுவுக்கு தோன்றியது. 20வது மாடியை அடைந்து அனு நேர்காணல் அறையை நோக்கி நடந்தாள். அரங்கில் சுமார் 10 பேர் அவளுடன் நேர்காணலுக்கு காத்திருந்தனர். அவளுடைய பெயர் அழைக்கப்படும் வரை ஆவலுடன் காத்திருந்தாள். அனு என்று அழைப்பு வந்தபோது அவளுக்கு மீண்டும் இதய துடிப்பு அதிகரித்தது. உள்ளே நுழைந்தபோது அவள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சியடைய வைத்தது. அவளுடைய கால்கள் தளர்ந்து போவதாக உணர்ந்தாள். லிஃப்டில்தான் உதவிய முதியவர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் டெக்விஷன் தலைமை நிர்வாகி என்று எழுதப்பட்ட ஒரு பலகை இருந்தது. திவ்யாங் மேனன். அனு திக்கி நின்றாள். ஆமாம், நான் திவ்யாங் மேனன் என்று அவர் புன்னகையுடன் கூறினார். உட்கார். நேர்காணல் தொடங்கியது. ஆனால் தொழில்நுட்ப கேள்விகளுக்கு அவர் முக்கியத்துவம் அளிக்கவில்லை. மாறாக குடும்பம் மற்றும் கனவுகள் பற்றி பேசினார். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்கம் என்ன? யாருக்காவது உதவி செய்திருக்கிறாயா? அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய்? லிஃப்டில் தனக்கு உதவியது ஏன்? எந்த வேலையை எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார். ஒவ்வொரு கேள்விக்கும்
அனு உண்மையாக பதிலளித்தாள். தந்தையின் மரணம், தாயின் கஷ்டங்கள், கிராமத்தில் உள்ள வறுமை, தன்னுடைய கனவுகள் ஆகியவற்றை திறந்து பேசினாள். சார், என் தந்தை எப்போதும் சொல்வார், மனிதநேயம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்று. ஒரு வேலையை விட ஒருவருக்கு உதவுவது பெரியது என்று அவள் உணர்ச்சி பொங்க கூறினாள். அவளுடைய வார்த்தைகளில் உண்மையும் தைரியமும் நிறைந்திருந்தன. திவ்யாங்கின் கண்களில் ஆச்சரியமும் மரியாதையும் தோன்றுவதை அவள் கண்டாள். ஒரு கணம் அவர் கண்களை மூடி ஏதோ நினைவு கூர்ந்தார். நேர்காணல் முடிந்து வெளியேறும்போது அனுவுக்கு உறுதியாக தோன்றியது, இந்த வேலை தனக்கு கிடைக்காது என்று. ஒரு தொழில்நுட்ப கேள்வியையும் அவர் கேட்கவில்லையே. ஒருவேளை தான் ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம் என்று அவருக்கு தோன்றியிருக்கலாம். ஏமாற்றத்துடன் அவள் வீட்டிற்கு திரும்பினாள். ஆனால் மறுநாள் மாலை ஒரு அழைப்பு வந்தது. அது டெக்விஷனில் இருந்து வந்தது. அனு, நீங்கள் எங்கள் மேம்பாட்டுத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அழைப்பு செய்தவர் கூறினார். மேம்பாட்டுத் தலைவரா? அனுவால் நம்ப முடியவில்லை. ஆமாம், திவ்யாங் சாரின் சிறப்பு பரிந்துரை. உங்கள் நிஸ்வார்த்தமான நடத்தை அவருக்கு பெரும் மதிப்பை ஏற்படுத்தியது. அனுவுக்கு மகிழ்ச்சியால் கண்கள் கலங்கின. அவள் தன் தாயை கட்டிப்பிடித்து அழுதாள். கிராமத்தில் உள்ள சிறிய வீட்டில் மகிழ்ச்சியின் ஒளி நிறைந்தது. ஒரு வாரம் கழித்து அவள் வேலையில் சேர்ந்தாள். துபாயில் ஒரு ஆடம்பர குடியிருப்பிற்கு அவர்கள் இடம் மாறினர். முதல் முறையாக சொந்தமாக ஒரு மடிக்கணினி வாங்கிய போது அதில் தன் தந்தையின் புகைப்படத்தை வைத்து நீண்ட நேரம் பார்த்து அமர்ந்தாள். டெக்விஷனில் அவளுக்கு புதிய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. வெளியிலிருந்து வந்த ஒரு சாதாரண பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைத்ததால் சில சக பணியாளர்களுக்கு பொறாமை இருந்தது. இவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அவர்கள் மெதுவாக பேசினர். ஆனால் அனு தன்னுடைய திறமையாலும் கடின உழைப்பாலும் இந்த எதிர்ப்புகளை மீறினாள். ஒவ்வொரு திட்டத்திலும் தன்னுடைய திறமையை நிரூபித்தாள். நாட்கள் செல்ல செல்ல திவ்யாங் மேனனுடன் அவளுக்கு ஒரு தந்தை மகள் உறவு வளர்ந்தது. ஒரு நாள் திவ்யாங் அனுவை தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்தார். அனு, என் வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும்போது முழுமையானதாக தோன்றலாம். ஆனால் எனக்கு ஒரு பெரிய துக்கம் உள்ளது. என் பிள்ளைகள். அவர்களுக்கு பணத்தின் மீதான ஆசை காரணமாக என்னிடம் இருந்து விலகிவிட்டனர். என் நிறுவனத்திற்கு கூட ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் ஒப்பந்தங்கள் செய்கிறார்கள் என்று திவ்யாங் கண்ணீருடன் கூறினார். உன்னை போன்ற ஒருவர்தான் என் வாழ்க்கையில் தேவை. திவ்யாங்கின் வார்த்தைகள் அனுவை வேதனைப்படுத்தின. தான் வேலை செய்யும் நிறுவனத்தில் பிரச்சினைகள் இருப்பதை அவள் உணர்ந்தாள். திவ்யாங்கின் மகன்களில் ஒருவனான ராகுல் நிறுவனத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட முயற்சிப்பதை அவள் கண்டுபிடித்தாள். அவள் இரகசியமாக தகவல்களை சேகரித்தாள். ஒரு நாள் ராகுல் செய்த ஒரு தவறை அவள் கண்டறிந்தாள். அது நிறுவனத்திற்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒப்பந்தமாக இருந்தது. அனு இந்த தகவலை திவ்யாங்கிற்கு தெரிவித்தாள். திவ்யாங் ராகுலை கேள்வி கேட்டு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். ராகுலுக்கு அனுவின் மீது கோபம் ஏற்பட்டது. ஒரு நாள் இரவு அனு வேலை முடிந்து குடியிருப்பிற்கு திரும்பும்போது ஒரு கார் தன்னை பின்தொடர்வதை கவனித்தாள். பயந்து போன அவள் வேகமாக நடந்தாள். திடீரென ஒரு கார் அவளுக்கு முன்னால் குறுக்கே நின்றது. அதிலிருந்து இறங்கியவன் ராகுல். நீ என் விஷயத்தை திவ்யாங்கிடம் சொன்னாய் இல்லையா? உனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று கோபத்துடன் கூறினான். அனு பயந்தாலும் தைரியத்தை வரவழைத்து நான் உண்மையை மட்டுமே சொன்னேன். நிறுவனத்தை காப்பாற்ற வேறு வழியில்லை என்று கூறினாள். ராகுல் அவளை துன்புறுத்த முயன்றபோது அந்த நேரத்தில் அவ்வழியே வந்த ஒரு பாதுகாப்பு காவலர் அவளை காப்பாற்றினார். இந்த சம்பவம் அனுவை மேலும் வலிமையாக்கியது. 6 மாதங்களுக்குள் டெக்விஷனின் தலைமை நிர்வாகியான திவ்யாங் மேனன் ஒரு முக்கியமான குழு கூட்டத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடப் போவதாக தெரிவித்தார். நிறுவனத்தின் அனைத்து உயர் அதிகாரிகளும் திவ்யாங்கின் பிள்ளைகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். என் வாழ்க்கையில் நான் எடுத்த மிகச்சிறந்த முடிவு இன்று இங்கு அறிவிக்கப் போகிறேன் என்று திவ்யாங் கூறினார். என்னுடைய வாரிசாக டெக்விஷனின் அடுத்த தலைமை நிர்வாகியாக அனுவை நியமிக்கிறேன். அரங்கில் மயான அமைதி நிலவியது. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். திவ்யாங்கின் பிள்ளைகள் கோபத்துடன் எழுந்தனர். அப்பா, இது என்ன சொல்கிறீர்கள்?
ஒரு சாதாரண பெண்ணை இந்த பதவிக்கு கொண்டு வருகிறீர்களா என்று ராகுல் கோபமாக கேட்டான். அவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? திவ்யாங் அமைதியாக பதிலளித்தார். அவளுக்கு தகுதி இருக்கிறது. உங்களுக்கு இல்லாத தகுதி. மனிதநேயம், உண்மையான அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு. என் நிறுவனத்திற்கு தேவையானது இதுதான். பின்னர் அவர் அனுவை பேச அழைத்தார். அனு மேடையில் ஏறினாள். அவளுடைய கண்கள் கலங்கியிருந்தன. என் வாழ்க்கையில் நான் கண்ட மிகப்பெரிய மனிதர் திவ்யாங் சார். ஒரு லிஃப்ட் பயணத்தில் தொடங்கிய உறவு இது. அன்று நான் உதவியது ஒரு பெரிய தலைமை நிர்வாகியே என்று எனக்கு தெரியவில்லை. என் தந்தை எனக்கு கற்றுத் தந்தது ஒரு மனிதனின் மதிப்பு அவனுடைய பணத்தில் இல்லை, மாறாக அவனுடைய இதயத்தில் உள்ளது. அந்த ஒரு நற்செயல்தான் என்னை இங்கு கொண்டு வந்தது. இந்த பதவி எனக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல, மாறாக மனிதநேயத்திற்கு கிடைத்த அங்கீகாரம். என்னுடைய திறமையின் முழு அளவிலும் இந்த நிறுவனத்திற்காக உழைப்பேன். திவ்யாங் சாரின் கனவுகளை நனவாக்குவேன். அனுவின் வார்த்தைகள் எல்லோருடைய இதயத்தையும் தொட்டன. பலருடைய கண்கள் கலங்கின. ராகுல் கூட தலை குனிந்து நின்றான். திவ்யாங் மேனன் பெருமையுடன் அனுவை பார்த்தார். கூட்டம் முடிந்த பிறகு ராகுல் அனுவிடம் வந்தான். அனு, என்னை மன்னிக்க வேண்டும். உன்னை நான் தவறாக புரிந்து கொண்டேன். இந்த பதவிக்கு நீதான் மிகவும் தகுதியானவள். ராகுலின் வார்த்தைகள் அனுவை மகிழ்ச்சியடைய வைத்தன. அனு டெக் விஷனின் தலைமையை எடுத்த பிறகு நிறுவனத்தின் கொள்கைகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாள். தொழில்நுட்பத்தை சமூக நன்மைக்காக பயன்படுத்தும் பல திட்டங்களை தொடங்கினாள். கிராமங்களில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி வழங்கவும் ஏழைகளுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கவும் முன்னின்று செயல்பட்டாள். திவ்யாங் மேனன் மகிழ்ச்சியுடன் ஓய்வு பெற்று அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தார். அனுவின் வளர்ச்சியில் அவர் திருப்தியடைந்தார். அனுவின் தாயும் உடன் பிறந்தவர்களும் இப்போது மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். அனுவின் வாழ்க்கை ஒரு பாடப்புத்தகமாக மாறியது. ஒரு சாதாரண லிஃப்ட் பயணம், ஒரு சிறு தயவு, ஒரு கணத்தின் மனிதநேயம் இவை அனைத்தும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றியது என்பதை இந்த கதை நிரூபித்தது. சிறிய விஷயங்கள் கூட பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை அவள் தன் வாழ்க்கை மூலம் உணர்ந்தாள். அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருந்தாள், ஏனெனில் நற்செயல் ஒருபோதும் வீணாகாது என்று அவள் நம்பினாள்.